கோவை தொண்டாமுத்தூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட மத்தவராயபுரம் பகுதியில் முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணி 83 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டிலான புதிய மக்கள் நலத்திட்ட பணிகளை துவக்கி வைத்தும் முடிவுற்ற பணிகளை மக்களின் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்தும் வருகிறார். அதனுடைய காட்சியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சசிகுமார் வழங்கியிருக்கலாம். சசிகுமார், வணக்கம். விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம் பாலாஜி. கோவை தொண்டாமுத்தூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் முன்னாள் அமைச்சரும் அதிமுக தலைமை நிலைய செயலாளருமான எஸ்பி வேலுமணி அவர்கள் சூறாவளி சுற்றுப்பயணம் மேற்கொண்டு பல்வேறு மக்கள் நலத்திட்ட பணிகளை செயல்படுத்தி வருகிறார். அதன் ஒரு பகுதியாக இன்று ஒரு நாள் மட்டும் 83 லட்சம் மதிப்பிலான முடிவுற்ற திட்ட பணிகளை துவக்கி வைத்தும் புதிய பணிகளை மக்களுக்காக துவக்கும் பணிகளையும் முடிவுற்ற பணிகளை மக்களுக்கு அர்ப்பணிக்கும் நிகழ்விலும் கலந்து கொண்டு வருகிறார். அது மட்டுமல்ல, தற்பொழுது 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான பொதுத் தேர்வு நடைபெறும் கூடிய நிலையில் அரசு பள்ளிகளில் படிக்கக்கூடிய மாணவ மாணவியர்களுக்கு, அதுவும் ஆங்கில வழி மற்றும் தமிழ் வழி இரு வழி கல்வியிலும் படிக்கக்கூடிய ஏழை எளிய மாணவ மாணவியர்களுக்கு தேர்வில் அதிக மதிப்பெண் பெற்று வெற்றி பெறும் நோக்கத்தோடு இலவசமாக வினா வங்கி புத்தகங்களை தயாரித்து கிட்டத்தட்ட 30 வருடங்களாக தொடர்ந்து இந்த கல்வி சேவையை செய்து வந்து கொண்டிருக்கின்றார். அதன் ஒரு பகுதியாக தற்பொழுது மத்தவராயபுரம் பள்ளியில் நடைபெற்றக்கூடிய இந்த நிகழ்வில் மக்களவை உறுப்பினர் சிவி முன்னாள் அமைச்சரும் தற்போதைய மாநிலங்களவை உறுப்பினருமான சிவி சண்முகம் அவர்களின் தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து 31.20 லட்சம் திட்ட மதிப்பீட்டில் மத்தவராயபுரம் பள்ளியில் பல்நோக்கு அரங்கம் கட்டும் பணிக்கு பூமி பூஜை செய்து பணிகளை துவக்கி வைத்து அதே பள்ளியில் படிக்கக்கூடிய 200க்கும் மேற்பட்ட 10 மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவ மாணவியர்களுக்கு இலவச வினா வங்கி புத்தகங்களையும் வழங்கி தற்பொழுது மாணவர்களிடையே சிறப்புரையாற்றி வருகிறார். அதை நாம் நேரலையில் காணலாம். பாலாஜி, விவரங்களுக்கு நன்றி சசிகுமார்.